தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமா? சோத்திரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த மகா இரக்கமுள்ள எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, பேசுகிறது நீங்கள் அல்ல, இது பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை என்று சொல்லி வார்த்தையான தேவன் எங்களோடு இடைவிடும் அப்பா. எங்களுடைய சுயம் சாம்பலாகட்டும். முதலாவது என் தகப்பன், இந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமாய் இருக்க தேவ கிருபையை தாரும், பலப்படுத்தும் ஆசீர்வதியும். வந்தவர்கள் வறுமையாய் கடந்து போகாதபடிக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு கடந்து போக தேவ கிருபையை தாரும் ஆண்டவரே. ஆவியானவர்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிறோம். இதை காண்கிற பிள்ளைகளும் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதம் கடந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு சத்தியமுள்ள ஒரு வார்த்தையை நீங்க என்ன பண்ண போறீங்க? அறிய போறீங்க. ஜீவனுள்ள ஒரு வார்த்தை. கவனிங்க, இன்னைக்கு ஆழமான ஒரு சத்தியம். இன்னைக்கு ஆழமான ஒரு சத்தியத்தை நீங்க அறிய போறீங்க. வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஐ வாசிங்க. அவனுக்கு பிரயத்தனமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் எதை காண மாட்டானா? தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசிப்பது பிறக்க கூடுமோ என்றான். இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரயோத்தரமாக, பாருங்க, அவனுக்கு என்ன இல்லை? ஞானம் இல்லை. ஒரு குழந்தை ஒரு தாயின் வயிற்றுல பிறந்துச்சுன்னா மறுபடியும் அதே தாய் வயிற்றுக்கு போகுமா? முடியாது. ஆனா இயேசு சொல்ற வார்த்தைகளை குறித்து, இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிற வார்த்தை குறித்து அவன் என்ன பண்றான்? தேவனிடத்துல போய் கேட்கிறான். ஒரு மனுஷன் பிறந்துட்டாங்க, மறுபடியும் எப்படி பிறக்க முடியும்? மறுபடியும் பிறக்க முடியுமா? முடியாது. அப்ப இயேசுவுக்கு பிரயோத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். ஜலத்தினால ஆவியினால ஒருத்தன் பிறந்தால் மாத்திரம்தான் எங்க போக முடியும்? அவருடைய ராஜ்யத்துக்கு, அவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். இல்லைன்னா எங்க போக முடியாது. இதுதான் ஞானஸ்தானம். ஹல்லேலூயா. ஒருவன் ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானத்தை பெறாவிட்டால் அவன் நித்திய ராஜ்யத்தை ஒருபோது சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. நீங்க அநேகரு சர்ச்சுக்கு நாங்க போறோம், ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறோம், தேவனத்தை நாத்தியவரை நாங்கள் ஆராதிச்சுட்டு வரோம், அநேக கூட்டங்கள்ல கலந்து கொள்ளுகிறோம். ஆனாலும் நாங்க மரிச்சா நிச்சயமாகவே என் தேவனாய் கர்த்தர் நித்திய ராஜ்யத்திற்கு கொண்டு போவார். ஒருபோது கொண்டு போகவே மாட்டார். இந்த வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால். மறுபடியும் என்ன பண்ணணுமா? நீங்க மாமிசத்துல ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து பிறந்தீங்க. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்க பிறக்கணும்னா நீங்க ஜலத்திலையும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானத்தை பெறணும். ஹல்லேலூயா. வாசிங்க, மாமிசத்தில் பிறப்பது மாமிசமாய் இருக்கும், ஆவியால் பிறப்பது ஆவிக்குரியதாக இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க ஆவியால் பிறந்தால் மாத்திரம்தான் நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியும். உலகத்துல அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க, எல்லாரும் தேவ ராஜ்யத்துக்கு வர்றதில்லை. ஆனா அவர் யாரை முன்குறித்து இருக்கிறாரோ அவர்கள் மாத்திரம்தான் வராங்க. எல்லாரும் வந்துருவாங்களா? வரவே முடியாது. நாம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ நாங்க சர்ச்சுக்கு போனா எங்களை கர்த்தர் நல்லா வச்சுன்னு இருப்பாரு, எங்களை உயர்வான இடத்துல வச்சுன்னு இருப்பாரு, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாரு. அதல்ல. எம்மைக்காக ஒருவன் தேவனை தேடுகிறான் என்றால் அவனை போல இந்த உலகத்துல பரிதவிக்கப்பட்ட மனுஷன் ஒருவனும் இல்லை. எம்மைக்காக தேவனை தேடாதீங்க. முதலாவது தேவ ராஜ்யத்தை நீதியும் தேடி பாருங்க. அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், ஒன்று குறைபடாது. உங்கள் தேவைகள் என்னதென்று அறிந்திருக்கிற உன் பரமபிதா ஒன்றே உனக்கு வைக்க மாட்டாரு, குறை வைக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
வாசிப்போம். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம், அதிசயப்படவே வேண்டாம். அப்ப இன்னொரு வாட்டி எப்படி பிறக்கிறது? யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 34-35 வாசிங்க. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவிலே குத்தினான். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறைஞ்சாயிடுச்சு. இந்த கையில 2 கையில ஆணிகள் கலாவப்பட்டாயிடுச்சு. 2 காலையும் சேர்த்து ஒண்ணா வச்சு ஆணி அடிச்சுட்டாங்க. அவர் மறித்திருக்கிறாரா இல்லையா என்பதை உறுதி செய்யணும் போர் சேவகன். அந்த போர் சேவகன் என்ன பண்ணணும்னாக்கா, அவரை மறைச்சு போனாரா இல்லையா என்ன பண்ணணும், கால் எலும்புகளை முறிக்கணும். அதுதான் அவருடைய நீதி. அவர் செய்வதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மறித்திருக்கிறாரா இல்லையா என்ன பண்றான், செக் பண்றான். ஈட்டி எடுத்தானா என்ன குத்தினானா, விழாவுல குத்துறான். இந்த விழாவுல குத்தத உடனே அது வேற இதயத்துல போய் என்ன பண்ணுது, குத்துது. இதயத்துல குத்தின உடனே என்ன வந்து ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவிலே குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதான் கட்ட சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானத்தை பெறாவிட்டால் அவர் எதை வர முடியாது, அவர் ராஜ்யத்துல வரவே முடியாது. வாசிங்க. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான், அவருடைய சாட்சி மெய்யாகவே இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது என்று அவன் அறிந்திருக்கிறான். தேவனாகிய கர்த்தர் ஒரு சாட்சி கொடுக்கிறாரா, இந்த வார்த்தை மெய் என்று அறிந்திருக்கிறான். நாமளும் அறிந்திருக்கிறோம். ரத்தமும் தண்ணீரும் எங்க இருந்து வருது, இருதயத்திலிருந்து வருது. அத பாருங்க, ஆதாம் ஏவாள். இந்த ஆதாம் ஏவாளுக்கு என்ன உண்டாகுது, சந்ததி உண்டாகுது. இந்த சந்ததி பாவசம் பூமியில வந்தாயிடுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து விழா எலும்பு குத்தப்பட்டு அவருடைய ரத்தத்தினாலே அவருடைய தண்ணீரினாலே நமக்கு என்ன கொடுக்கிறாராம், ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார். அதனால்தான் முதல் மனுஷன் பாவ மனுஷனா பிறந்தா. இந்த பாவ மனுஷனை தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7 பின்பகுதியில வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களும் கல்வி பரிசுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. பாருங்க, யோவான் எல்லோருக்கும் பிரயோஜனமாக நாம் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் இருக்கிறார், அவருடைய பாவரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அவர் உங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுப்பார். எவ்வளவு ஞானஸ்தானத்தை கொடுக்கிறாரா பாருங்க. ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஒருவன் ஞானஸ்தானத்தை தரணும். ஏன் தெரியுமா, இப்பதான் மெயின் காரியத்துக்கு நீங்க வரைங்க, நல்ல தெளிவா கவனிங்க. இது ஒரு பக்கம் உங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம் மனசுக்கு, ஆனா இதுதான் உண்மை. இன்னைக்கு சத்தியத்தை ஆவியானவருக்கு கிட்டத்தட்ட 10 எத்தனை நாள் இந்த காரியங்களை குறித்து என்னோட பேசினார். அது இந்த நாள் நீங்க வந்திருக்கிறவங்க பாக்கியவான்கள், இதை காண்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, வேத வாக்கியங்கள் எல்லாமே சிஷ்டாந்தமா வைக்கப்பட்டது. வேற எந்த வேதாகமத்திலும் இந்த காரியத்தை எழுதப்படல, சிஷ்டாந்தமா வைக்கப்படல. வேத வார்த்தை உண்மையிலது, அது பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. ஒரு குழந்தை ஒரு தாய் பெற்றெடுக்கும் போது அந்த குழந்தையுடைய தாய் வயிற்றுக்குள்ள எப்படி இருக்குது தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி இருக்குது? பள்ளிக்கூடம் ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்கும்? தண்ணி நிறைஞ்சிருக்கும். இந்த தண்ணி நிறைஞ்சிருக்கிற பள்ளிக்கூடத்துக்குள்ளதான் எது இருக்கும்? அதுக்குள்ள என்ன இருக்கும்? குழந்தை இருக்கும். கரெக்ட் தானே? நான் சொல்றது தப்பா ரைட்டா? உண்மை. வேத வாக்கியம் ஒவ்வொன்றும் கர்த்தர் அப்படியே தெளிவா நம்மளுக்கு எழுதி வச்சிருக்கிறார்.
பாருங்க, இந்த குழந்தைக்கு முதலாவது தேவையானது என்ன தெரியுமா? என்ன? ஆகாரங்க. இந்த ஆகாரம் எப்படி போகுது? இருக்கிற குழந்தைக்கு ஆகாரம் எப்படி போகுது? ரத்தம். அந்த உயிர் நாடி இருக்க தெரியுமா தொப்புள் கொடி? அந்த தொப்புள் கொடியில என்ன போகுது? தாய் சாப்பிடுகிற ஆகாரம் ரத்தமா உள்ள போகுது. இந்த ரத்தம் போய்தான் அதுக்கு ஜீவனை கொடுக்குது. இந்த தண்ணிக்குள்ளதான் இந்த குழந்தை இருக்குது. பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டார். சிலுவையில அறையப்பட்ட போது ஈட்டி எடுத்தான், வினாவுல புத்தரோட என்ன வருது? முதலாவது ரத்தம், இரண்டாவது வரத்து என்ன? ஜலம். வேற வாக்கியம் அப்படியே துல்லியமா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. நான் ரொம்ப நாள் இதை குறிச்சு ஆராய்ச்சி பண்ணின்னு இருந்தேன். எவ்வளவு பெரிய கர்த்தர் நமக்கு வேதத்தை நமக்கு வச்சிருக்கிறார் பாருங்க. இந்த சத்தியத்தை நீங்க அறியறீங்க, பாக்கியவாங்க. பாருங்க, ஒரு தாயுடைய கர்ப்பத்துல இருக்கும் போது தாயுடைய ரத்தம் அந்த பிள்ளைக்குள்ள ஊடுருவி போகுது. இந்த பிள்ளைக்குள்ள ஊடுருவி போற ரத்தத்துல என்ன இருக்கு? பாவம் இருக்கு. தாய் தகப்பன் செய்த பாவம் அக்கிரமம் என்ன அதுக்கு பின்தொடருது. இந்த பாவ ரத்தத்திலிருந்து ஒரு விடுதலை ஆக்கித்தான் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள ரத்தம் உன்னை சகல பாவங்களின் கழுவி பரிசுத்தப்படுத்துவதற்காக தன்னுடைய சொந்த ரத்தத்தை இந்த பூமியில சிந்தினார். அதான் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலே முதலாவது எங்க இருக்கிற நீ வைத்துக்கொள்ள? தண்ணிக்குள்ளதான் இருக்கிற. இந்த தண்ணிக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தை மறுபடியும் என்ன பண்ணணும்? தண்ணீரின் விவசாயத்தை பெறணும். அதத்தான் முழுகி உன்னை தண்ணிக்குள்ள இருக்கிறார் ஆண்டவர். அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் ஒரு புது மனுஷனை மறுபடியும் உன்னை உண்டாக்குறார். புது மனுஷனை உண்டாக்குற உன்னை அவருடைய பரிசுத்தம் உள்ள ரத்தம் என்ன பண்ணுது? சகல பாவங்களும் உன்னை கழுவி உன்னை பரிசுத்தப்படுத்துது. எவ்வளவு ஆழமான சத்தியம் பார்த்தீங்களா? எவ்வளவு கர்த்தர் சிஷ்டாந்தமா நமக்கு வச்சிருக்கிறார் பாருங்க. அதை சிலுவையில இடம் பண்ணிட்டாராம். அதற்காக போர் சேவரை எடுத்து ஈட்டி எடுத்து ஒரே குத்து விழாவுல குத்துறான். ரத்தமும் ஜலமுமாய் புறப்பட்டு வந்தது. முதலாவது ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் இருக்கும் போது ஒரு குழந்தை, அவளுக்கு என்ன போகுது? அந்த குழந்தைக்கு என்ன போகுது? ரத்தம் போகுது. அந்த குழந்தை தண்ணிக்குள்ள எப்படி இருக்குது? முழுகி இருக்குது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்தேன், அவரே பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். பாருங்க, யோவான் சாணகன் எவ்வளவு கொடுக்கிறாரா ஞானஸ்தானத்தை? ஜலத்தினால் கொடுக்கிறார் ஞானஸ்தானத்தை. ஆனா நமக்கு ஞானஸ்தானத்தை கொடுப்பவர் யார்? அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் உன்னை சகல பாவங்களில் உன்னை கழுவி உன்னை பரிசுத்தப்படுத்தும். நீ குழந்தையா வைத்து இருக்கும் போது தண்ணி மொத்தம் ரொம்ப இருக்குது, ஃபுல்லா என்ன இருக்குது? தண்ணினால கவர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பூமிக்கு குழந்தை வெளி வந்த உடனே தொப்புள் கொடி கட் பண்ணப்படுது. அந்த ரத்தம் ஏதாவது உனக்கு கட் பண்ணப்பட்டு மறுபடியும் என்ன ஆகுது? உனக்குள்ளே அந்த ரத்தம் சர்க்குலேஷன் ஆகுது. கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய ரத்தம் பரிசுத்தம் உள்ள ரத்தம் இல்லடா, உன்னுடைய ரத்தம் என்னமா இல்ல? பரிசுத்தமுள்ள ரத்தம் இல்ல. அதத்தான் பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். நமக்கு தேவனுக்கு இடப்பட்ட ஒரு புதிய உடன்படிக்கை. நான் வருமளவும் இதை நீங்க அனுசரியுங்க. எப்படி நாங்கள் அனுசரிக்க தாழ்ந்தவரே? இது உங்களுக்கு புதிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை நாங்கள் எப்படி அனுசரிப்பது? உன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போது அவருடைய ரத்தம் உன் உடம்புல ஊடுருவது. மண்ணாலே மனுஷரை உருவாக்கினார். மனுஷன் என்ன? ஜீவ ஆத்மாவாக மாறினார். அவருக்கு மண்ணாலே சரீரத்தை கர்த்தர் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய சரீரத்தை புசித்து. ஏன் சரீரத்தை புசிக்கணும்? இது மண்ணான சரீரம், தான் தாய் உடைத்த சரீரம். இந்த மண்ணான சரீரம் அழிந்து பாருங்க, ஆவிக்குரிய ஒரு சரீரம் நமக்குள்ள ஏற்படுகிறது. அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தை நாம் வாங்கி தானம் பண்ணும் போது அவருடைய ரத்தம் மறுபடியும் நம் உடம்புல மறுபடியும் ஊடுருவுகிறது. அதான் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவினாலும் ஞானஸ்தானத்தை பெற்ற பிறகு அவருடைய சரீரத்தை வாங்கி புசித்து அவருடைய ரத்தத்தை தானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன். இல்லைன்னா நீங்க பரலோகத்துக்கு வரவே முடியாது. எவ்வளவு சிஷ்டாந்தமா எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க வேற வாக்கியங்களை.
நம்ம என்ன ஞானஸ்தானம் எடுக்கணும்ன்றோம். எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும்ன்றது தெரியுதுங்களா? நீங்க தாயின் வயிற்றில் இருக்கும்போது தண்ணிக்குள்ள இருந்தீங்க. நீங்க மறுபடியும் இந்த பூமியில வந்த பிறகு உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படணும்னா, உங்களுடைய பழைய மனுஷனை களையப்படணும்னா உன்னை முழுகி ஞானஸ்தானத்தை பெறணும். இனி முழுகி ஞானஸ்தானத்தை பெற்ற பிறகு இயேசு கிறிஸ்துவானவர் என்ன நிற்கிறாராம்? யோர்தான் நதிக்கரையில ஏறி வந்த போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல இறங்கினார். அதைத்தான் நம்ம இந்த வேதத்தின் வார்த்தையின் பிரகாரம் என்ன பண்றோம்? தேவனை ஆராதிக்கும் போது ஆவியோடும் உண்மையோடும் நீங்கள் தேவனை ஆராதிப்பீர்களானா மற்றவங்க காரியத்தை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. என் தேவனாகிய கர்த்தர் பாவத்துல கடந்தோம், அக்கிரமத்துல கடந்தோம், துன்மார்க்கத்துல விழுந்து கடந்தோம், நம்மை ரட்சித்தாராம். எதற்காக? அவரை ஆராதிப்பதற்காக, அவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற நமக்கு எப்படி இருக்கு? ஒவ்வொரு சிஸ்டம் எழுதி வச்சிருக்கிறார். பொய்யல்ல, எல்லாம் எப்படி இருக்கு? உண்மை. ஹல்லேலூயா. வாசிங்க 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4 வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் எதனால் பிறப்பதா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்க கடவுள் இயேசு கிறிஸ்துவால பிறந்து இருப்பீர்களானா உலக கவலை இருதயத்தில் வரவே வராது. உங்களுக்கு துக்கம் வராது, உங்களுக்கு வேதனை வராது, உங்களுக்கு கண்ணீரா இருக்காது, உங்களுக்கு ஒரு நாள் என்ன இருக்காது? வேதனை ஒரு நாள் இருக்கவே இருக்காது. இன்னைக்கு ஏன் அநேகர் வேதனைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க தெரியுமா? உங்க இருதயத்துக்குள்ள என்ன வந்துச்சு? வேதனை. உங்க இருதயத்துக்குள்ள துக்கம், உங்க இருதயத்துக்குள்ள கவலை, உங்க இருதயத்துக்குள்ள என்ன வந்துச்சு? லௌகீக கவலை வந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபையை கர்த்தர் எப்படி நேசிக்கிறார்ன்றது உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்றேன், கேளுங்க. விஜி எந்த நோக்கத்தோட இந்த பரிசுத்த ஜாபம் நடத்துறாரு தெரியாது. ஆனா ஒவ்வொரு வாரமும் பரிசுத்த ஜாபம் என்ன நடத்துறாங்களோ அதை கொண்டுதான் வார்த்தை வரும். அதை கொண்டுதான் தேவனாய் கர்த்தர் இந்த சபை நடத்துறாரு. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு வாசிச்சீங்க தெரியுமா? உங்களுக்கு என்ன கவலை? இன்னைக்கு லௌகீக கவலை. ஒரு மனுஷன் லௌகீக கவலை இருந்துச்சா துக்கம். பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கி வந்துட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் நல்ல என்ன வாங்கிட்டான்? LED டிவி வாங்கி வந்துட்டான், நல்ல பைக் வாங்கிட்டான். இது நம்ம இருதயத்துல வர சொல்ல நம்மளுக்கு என்ன உண்டாகுது? கவலை வருது. அதனால்தான் அவன் தன் சுய இச்சையின்படி இருக்கும்போது எங்க போயிட்டீங்க? வரைய சிக்கிக்கிறீங்க. ஏன் நம்ம சிக்கிக்கிறோம் தெரியுமா? உங்க கவலை பூரா எங்க இருக்கு? உலகத்துல கவலை இருக்கு. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவியத்துல உனக்குள்ள வாசம் பண்ணும் போது, அந்த வார்த்தையான தேவன் உனக்குள்ள இருக்கும் போது உலக கவலை ஒண்ணு உங்களுக்கு வராதுங்க. ஒன்றை குறித்து உங்களுக்கு கவலையே இருக்காது. ஹல்லேலூயா. இத ஜெயிக்கிற ஜெயத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு உங்க இருதயத்துக்குள்ள. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இருதயத்துக்குள்ள ஃபுல்லா என்ன வச்சுட்டாக்க மைண்ட் ஃபுல்லா கவலை, துக்கம், ஒவ்வொரு நாளும் மன வேதனை. அது இல்லையே அது இல்லையே, ராத்திரிக்கு இந்த வெடியாளுக்கு இந்த காலையில இல்ல, ஒவ்வொரு நாளும் நமக்கு பாடா இருக்கு. உலகத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பாடு உண்டு, உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உனக்கு உபத்திரம் உண்டு. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் முழுவதும் அவருக்கு உபத்திரத்தோடு தான் இருந்தார். இந்த உலகத்தை அவர் ஜெயிச்சார். நீ ஜெயிக்கணும். அதான் பாருங்க, தேவனுக்குள் நீங்கள் பிறந்து இருப்பீர்களானா உங்களுக்கு துக்கம் இருக்காது, கவலை இருக்காது. நீங்க வாசிச்சீங்க தெரியுமா? இன்னைக்கு யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 15 கொஞ்சம் வாசிங்க. நிச்சயமான கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். மரணம் என்ன தெரியுமா? நித்திய ஆக்கினை. நீங்க தேவனால் பிறந்து இருப்பீர்களானால் உங்களுக்கு லௌகிக கவலை ஒரு நாள் இருக்கவே இருக்காது. ஏன்? இந்த உலகத்தை ஜெயிக்கிறவங்க நீங்க. ஆனா நமக்கு என்ன இருக்கு தெரியுமா? நான் ஆண்டவரை அறிஞ்சிட்டேன், உன்னைய கடன்தாரமே தீரல, என் கஷ்டம் ஒன்னும் தீரல, என் கண்ணீர் தீரல, என் யாவலம் தீரல, என் இதாச்சு. எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு துக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது என்ன மனசுக்குள்ள என்ன வருது? உலக கவலைக ஒரு இருதயத்தை ஒடுக்கும். ஹல்லேலூயா. இருதயத்துல என்ன பண்ணுவோம்? மன பாரத்தை கொண்டு வரும்போது நிம்மதியே இருக்காது ஒரு நாள் உனக்கு.
உனக்கு ஒரு நாள் சமாதானமும் இருக்காது. அதான் இந்த வேதம் சொல்லுகிறது, அவனவன் தன் தன் சுய இச்சையின்படி இருப்புண்டு. அவன் என்ன பண்றானா? அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இருப்புண்டு சிக்குண்டு இதான் சோதிக்கப்படுகிறான். சோதனை, அதுதான் உங்களுக்கு சோதனை. நீங்க தேவனால் பிறந்திருப்பீர்களானால், நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த வார்த்தையான தேவனத்தில் நீங்கள் பிறந்திருப்பீர்களானா உங்களுக்கு உலக கவலை ஒருபோதும் வராது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான். இங்க கேட்டுட்டு போறீங்க தெரியுமா? அந்த வார்த்தை, இந்த ஜீவனோட வார்த்தை உனக்குள்ள கிரியை செய்யும் போது உன் உள்ளான ஆத்மா என்ன ஆயிடுமா? உள்ளான ஆத்மா என்ன ஆகும்? பலனடையும். அதுக்கு ஒரு புது ஜீவன் வரும். ஆனா நீங்க மாமிசத்துல சிந்திப்பீர்களானால் நிச்சயமாகவே நீங்கள் மரணத்தை ருசி பார்ப்பீங்க. நீங்கள் மரணத்தை ருசி பார்ப்பீர்களானால் நித்திய ஆக்கினைக்குள் உட்படுத்தப்படுவீங்க. அவர் நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் யாருல பிறந்திருக்கணும்? யாருல பிறந்திருக்கணும்? கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கணும். நான் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்திருக்கிறேன்னு சொல்லியும் இருதயத்துக்குள்ள என்ன கவலை வந்துட்டு? சொல்லுங்க, என்ன கவலை? லௌகிக கவலை. நல்ல துணி இல்லை, மற்றவங்களாம் நல்லா போட்டு வராங்க, நான் எப்படி வந்துனுக்கிறேன்? நான் எப்படி வந்துனுக்கிறேன்? கட்டிக்கிறதுக்கு புடவை கூட இல்லாத வந்துனுக்கிறேன், போட்டுக்க வசரம் இல்லாத வந்துனுக்கிறேன். நாங்க அது போல இருந்தா ஒரு நேரத்துல தரித்திரத்துல அந்த கத்தர் ஒருத்தர் அறிவார், அதை குறிச்சு ஒரு நாள் கவலைப்பட்டதே கிடையாது. என்னுடைய எண்ணம், என்னுடைய தாகம், என்னுடைய ஏக்கம் எல்லாம் என்னன்னாக்கா அவரை குறிச்சு ஜாஸ்தி சிந்திக்க ஆரம்பிச்சேன். அவரை குறித்து எப்போதும் தியானிச்சுனே இருப்பேன். வேத வாக்கியங்களை குறித்து எப்பொழுதும் நான் தியானிச்சுனே இருப்பேன். இந்த இடத்துல கத்தர் இப்படி சொல்லி இருக்கிறாரு. ஏன்? அதனால்தான் இன்னைக்கு பாருங்க, மற்றவங்களுக்கு எப்படி கத்தர் வெளிப்படுத்தினார் எனக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த ரகசியத்தை கத்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். பாருங்க, ஒரு குழந்தை தண்ணிக்குள்ளதான் இருக்குது. நாம் நம்மளே கத்தர் அதே பிறகு முழுகி நம்மளை ஞாபகத்தை பெற வைத்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நம்மளை கழுவி அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றிட்டாரு. அதான் வேற சொல்லுகிறார். நெக்ஸ்ட் வசனத்தை வாசிங்க, 6 வாசிங்க. இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர் ஜலத்தினாலே மாத்திரமல்ல ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர் ஆவியானவர் சத்தியமாகியால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். சாட்சி இயேசு கிறிஸ்துக்கு ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சாட்சி எங்க இருக்கு? வாசிங்க, நெக்ஸ்ட் வாசிங்க. பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பரலோக ராஜ்யத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா வார்த்தை பரிசுத்த ஆவி என்பவர்களே. ஹல்லேலூயா. பிதா யாரு? இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவர், ஒருவரும் காணக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிறவர் தான் பிதாவாகிய தேவன். வார்த்தை யாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி, எந்த வார்த்தை? ஆதியிலே வார்த்தையாக இருந்த தேவன் ஏவோ மாறிட்டாராம். 14 வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மாறுது, மாமிசமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அந்த மாமிசமாய் மாறுகிற தேவ ஆவியானவர் கடந்த நாட்களில் பார்த்தோம். இதோ நான் கடந்து போகிறேன், தேவனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களிடத்தில் அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவோட நம்மளை போல ஒரு மனுஷ அவதாரத்தை எடுத்தார். பாருங்க, அதே என்னாச்சு? ஒரு தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தாரு, நமக்கு சிஷ்டானவை அவரும் முழுகி ஞானஸ்தானத்தை எடுத்தாரு. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கினாரு. நம்மையும் ஜலத்திலே இடப்பட்டாரு, முழுகி ஞானஸ்தானத்தை பெற்ற பிறகு நீங்கள் பரிசுத்த ஆவியில ஞானஸ்தானத்தை பெறணும். சமூகத்துல எப்படி துதிக்கணுமா? கத்தர ஆவியிலே நிரம்பி நீங்க துதிச்சீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வாசம் பண்ணுவார். எங்க பிரதர் நீங்க கேட்ட வார்த்தையின் பிரகாரமா எங்க இருதயத்துல பூரா உலக கவலையா உட்காந்துட்டு இருக்கு. என்ன ஒண்ணு கத்திர நேரத்தினால தான் அந்த பூமியில வச்சுட்டு போறாரு தெரியல.
இன்னும் என் கஷ்டம் தீரல, என் கண்ணீர் மாறல, என் வியாகுலம் மாறல, என் குடும்பத்துல ஒரு நாள் சமாதானம் இல்லை, ஒவ்வொரு நாளும் நிம்மதி கட்ட வாழ்க்கையா இருக்குது. யான்தான் வாழ்ந்துங்கிறோமோ அதோட செத்து போனா கூட நல்லா இருக்கும். இப்படித்தான் இருக்கு, அப்படிதான் இருக்கு நம்முடைய வாழ்க்கையில. சொல்லுங்களேன், நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான் இருக்கு. யான் தான் பிறந்தமோ, யான் தான் இந்த பூமிக்கு நம்ம வந்தோமோ, அதோட கடவுள் என்ன பண்ணிருக்கலாம், பிறக்காம படைக்காம விட்டுருந்தாங்க நல்லா இருந்திருக்கும். நான் படுற உபத்திரம், நான் படுற கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது. அப்படிதான் நம்ம பொழப்பில் கிடக்கிறோம். ஏன்னாக்கா நம்ம மாற்றி பூரா சோதனை இல்லை. என்ன சோதனை? போதுமென்ற மனதோட கூடிய தெய்வ பக்தியே இருந்த ஆதாயம். இதோட உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு கறி சாப்பாடு போட்டாரா, கத்தாவே சோத்திரம். கஞ்சி தண்ணி கொடுத்தாரா, கத்தாவே சோத்திரம். சாப்பாடே கிடையாது, பட்டினியா, ஏசப்பா உனக்கு சோத்திரம். காரணம் என்ன? எல்லாருக்கும் குறித்து சோத்திரம் செய்வதே நலம். காரணம் என்ன பாருங்க, நீங்க வார்த்தைகளை கேட்டுட்டீங்க, சத்தியமான வார்த்தைகளை கேட்டுட்டீங்க, உங்க உள்ளான ஆத்மா என்ன இருக்கு, இறைப்பாளர்கள் என்ன பண்ணுது, கடந்து போகுது. இந்த உலகத்தார்கிட்ட போய் பாருங்களேன், உலகத்தை என்ன பண்ணுவான்னு சொல்லு, ஒவ்வொரு காரியங்களை குறிச்சு அவன் கவலைப்பட்டு உட்காந்து கிடப்பான். ஆனா நீங்க சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் போது, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் போது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான். ஒன்றை உறுதி நீங்க கவலையே பட மாட்டீங்க. நீங்க அனைவருடைய கவலை என்னன்னாக்கா லௌகிக கவலை. இந்த லௌகிக கவலை தான் உனக்கு என்ன உண்டாக்குமா, பாவத்தை அது பிறப்பிக்குங்க. அந்த பாவம் கர்ப்பம் தரிச்சு உனக்கு என்ன உண்டாக்கிடும், மரணத்தை பிறப்பிச்சிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம மரணத்துக்கு ஏதுவான பாத்திரவானா இருக்கிறோமா, நித்திய ராஜ்யத்துக்குரிய பாத்திரவானா இருக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. இடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறாங்க. ஒன்றான தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இம்மூவரும் ஒருவரே. ஹல்லேலூயா. ஆனா அவருக்கு ஒரு நாமம் உண்டு, அந்த நாமம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியிலே கட்டளையிடப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாமத்தை நீங்க அறிந்திருக்கணும், இந்த சத்தியத்தை நீங்க அறிந்திருக்கணும். ஹல்லேலூயா. இவர்கள் தான் தேவனால் பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் வாசிங்க. உங்களை குறிச்சு சாட்சி சொல்லுது பாருங்க. பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் 3, சாட்சி இடுகிறவைகள் 3, ஆவி, ஆவி, ஜலம், ஜலம், ரத்தம், ரத்தம் என்பவர்களை இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவி, ஜலம், ரத்தம், இது மூன்றும் ஒருமனப்பட்டிருக்குது. எங்க இருக்கு? பூலோகத்துல உனக்கு சாட்சி. அதனால்தான் ஒருவன் ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானத்தை பெறாவிட்டால் நித்திய ராஜ்யத்திற்கு வரவே முடியாது. ஹல்லேலூயா. கூடிய சீக்கிரத்துல ஞானஸ்தானத்தை எடுக்காதவங்க எடுத்துருங்க. காரணம் என்ன? ஞானஸ்தானத்தை நீங்க எடுக்கலன்னா நித்திய ராஜ்யத்திற்குள் வரவே முடியாது. உங்களுடைய ஆத்மா எங்க போகுது? நித்திய பாதாளம். ஒரு நாள் 2 நாள் கிடையாதுங்க. யுகா யுகா காலமும் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலுக்கு கர்த்தர் ஒப்பாய் வைத்திருக்கிறார். நீங்க இந்த வாழ்க்கை குறித்து ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. உங்க கவலைகளை எல்லாம் தூக்கி அவர் மேல வச்சிடுங்க. உங்களை ஆதரிப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் கடந்த நாட்கள்ல கேட்டோம். தேவனுடைய திருவசனம் யார் கை கொண்டு நடக்கிறார்களோ அவங்க மாத்திரம்தான் தேவனால் பிறந்தவங்க. தேவனுடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களோ அவங்க யாருடைய பிள்ளையா? நீங்க தேவனால் பிறந்திருக்கிறோம்னா இந்த வார்த்தையில நீங்க நிலைச்சிருக்கணும். அப்பதான் தேவனுடைய பிள்ளைங்க. ஹல்லேலூயா. நீங்க தேவனால் பிறக்கவில்லை என்றா சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நடப்பீர்களானா நீங்க யாருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க? சாத்தானுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. சாத்தானுடைய பிள்ளைகளுடைய குணம் எப்படி தெரியுமா? குணாதிசயம் என்ன தெரியுமா? சாத்தானுடைய பிள்ளைடைய குணாதிசயம் என்ன? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதா. முதல் அவன் வார்த்தை அவங்க வாயிலிருந்து வரது பூரா பொய்யத்தான் இருக்கும். நீங்க அதை வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பேசுறாங்கன்னு வச்சு ஒரு வார்த்தை குறிச்சு ஏதாவது குறிச்சு பேசுறாங்கன்னா அவங்க பேசுறது பூரா பொய்யாவே இருக்கும்.
அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் கிடையவே கிடையாது. அவங்க யாருடைய பிள்ளை? சாத்தானுடைய பிள்ளைங்க. அதை வச்சு அறிஞ்சிடலாம். அவங்க நித்தி பாருங்க. அதனால கர்த்தர் சொல்றாரு, தங்களை தாங்களே நிதானித்து நீங்க சோதித்து அறிந்தீர்களானா உங்களை நீங்களும் நியாயம் தீர்த்தலாம். நீங்க பல்லவராயத்துக்கு போவீங்களா போக மாட்டீங்களா? பொய் பேசுறவன் தேவர் ராஜ்யத்துல பிரவேசிக்கவே முடியாது. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவாகிய சாத்தான். ஏன்னா ஜீவனுள்ள வார்த்தை அவர் உண்மை உள்ளவர். யார் உண்மை உள்ளவரா? இது சத்திய வேதாகமம். ஹல்லேலூயா. சத்தியம் என்ன? உண்மை. இது பரிசுத்த வேதாகமம் இல்ல. தவற எழுதிட்டு இருக்கிறாங்க பரிசுத்த வேதாகமம். சத்திய வேதாகமம். அவர் சத்திய ஆவியானவர். யோவான் 17:17 வாசிக்கிறோம். இந்த வசனம் உங்களை பரிசுத்தமாக்கும். வசனமே சத்தியம். இந்த வார்த்தை தான் சத்தியம். இந்த வார்த்தை தான் உங்களை பரிசுத்தமாக்கும். இந்த வார்த்தையான தேவன் உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணால் மாத்திரம்தான் நீங்க தேவனால் பிறக்கப்பட்ட பிள்ளைங்க. உங்களை குறித்துங்க பூமியில சாட்சியிடுகிறவர்கள் 3. 1 எது? உலகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3. ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே இம்மூன்றும் ஒருமைப்பட்டு இருக்கு. பாருங்க, மனுஷனை மண்ணால உண்டாக்கினார். அவனுக்கு என்ன கொடுத்தாரா? நாசியிலே ஜீவ சுவாசத்தை கொடுத்தாரா. அவன் என்ன ஆத்மாவாக மாறினான்? நான் சொல்லல, எடுங்க வசனத்தை எடுங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவனுக்கு நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். இந்த ஆத்மாவை சாட்சி கொடுக்குது உனக்கு. இந்த ஆவி ஆத்மா என்ன கொடுக்குதாங்க? அவன் என்ன ஆத்மாவாக மாறினானா? ஜீவ ஆத்மாவாக மாறினான். இந்த ஆத்மா என்ன ஆயிடுச்சு? பரிசுத்த குலைச்சலா இருக்கு. இந்த பூமியில பரிசுத்தமா இருக்கிற நம்ம ஆத்மா தேவனுக்கு பிரியமா இருக்கிறோமா? தேவ வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோமா? இந்த சாட்சி கொடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் 2வது ஜலம். உனக்கு ஜலம் வந்து சாட்சி கொடுக்குது. உன் தாயின் வயிற்றுல நீ எங்க இருக்கிற? ஜலத்துல இருக்கிற. உனக்கு இங்க பூமியில உனக்கு என்ன கொடுக்கிறார்? ஞானசாரத்தை ஜலத்தினால கொடுக்கிறாருங்க. தேவனாய் கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்தாரு? ஆத்மாவை கொடுத்துட்டாரு. இந்த ஆத்மா இந்த பூமியில் இருக்கும்போது எப்படி இருக்கு? பரிசுத்தமா இருக்கா? அதான் பாருங்க, தேவனை தொழுது போகும்போது உள்ளான ஆழத்திலிருந்து மனதார கர்த்தர் நாமத்துக்கு என்ன பண்ணுங்க? தொழுது கொள்ளணும். ஆவி, ஆத்மா, சரீரம். எதை குறித்து கவலைப்படக்கூடாது. யாரை குறிச்சு நீங்க வெட்கப்படவே கூடாது. நான் அத்தான் கர்த்தருடைய சமூகத்தில் அடிக்கடி சொல்லுவேன், நான் கண்ணை திறந்து யாரையும் பார்க்கவே மாட்டேன். நான் ஆண்டவர் அறிஞ்ச காலத்துல எல்லாம் இப்பயும் அப்படித்தான். ஏன் இந்த இடத்துல வந்து நான் ஸ்டேஜ்ல வந்து சேர் போட்டு கூட பக்கத்துல உட்காரத்துக்கு பயம் இருக்கிறேன் தெரியுமா? நானும் ஒரு மனுஷன். நான் பெரிய ஆளா? ஊழியக்காரனா? நான் பெரிய ஆளா? நீங்க நிறைய சபைகளை நாங்க பார்த்துட்டு வந்த ஒரு இடத்துல போயிருந்த ஒரு சபையில பெருசா ராஜா உட்காரப்பல ஒரு சேரு. அந்த இடத்துல யாரும் உட்கார கூடாது. ஊழியக்காரன் மட்டும் தான் போய் உட்காரணும். ஸ்டேஜ்ல கூட போய் எப்பேற்பட்ட ஊழியக்காரன் வந்தாலும் ஸ்டேஜ்ல நின்று செய்தி கொடுக்க கூடாது. கீழே நின்று தான் செய்தி கொடுக்கணும். கீழே நின்று தான் பாடணும். கீழே நின்று தான் எந்த ஒரு காரியத்தை செய்யணும். அந்த சபைக்கு ஊழியக்காரன் தவிர வேற யாருன்னு இருந்தாலும் போய் உட்காரவும் கூடாது, இருந்தாலும் நிக்கவும் கூடாது. ஆனா நமக்கு மேலானவருக்கு யாரு இருக்கிறார் தெரியுமா? நமக்கு பின்னால யாருங்க நின்னுங்கிறாரு? பரிசுத்த ஆவியானவருங்க. நான் அவரோட பெரிய ஆளா? எவ்வளவு நாள் ஒவ்வொரு நாளும் நான் யோசனை பண்ணுறேன். அவங்க 70 வயசு 80 வயசு எல்லாரும் போய் சேர்றாங்க. நமக்கு வயசாயிடுச்சு. இன்னும் எத்தனை நாள் தான் அந்த பூமியில நம்ம இருப்போமோ? நம்மளுக்குள்ள ஒரு மரண பயம் இருக்கு. இந்த பூமி விட்டு நம்ம போயிட போறோம். நித்திய ராஜ்யத்துக்கு போவோமா? இன்னைக்கு மரிச்சா இப்ப நீங்க செத்தா பணவராய்க்கு போவீங்களா? போவீங்களா? போக மாட்டீங்களா? போகின்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த தெய்வத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிற வானத்தின் பூமி உண்டாக்கினவர், 7 நட்சத்திரங்களை தம் கரங்களினால் ஏந்தினவர். 7 நட்சத்திரம் இந்த பூமியை போல 100 மடங்கு பெருசு. அதை ஏந்தினவன் தேவனாகிய கர்த்தர் எப்பேற்பட்ட மகத்துவ தேவன். சூரியனை நம்மளால கண்ணாலே பார்க்க முடியாது. அந்த தெய்வம் இங்க இருக்கிறாரு. அவருக்கு முன்ன போய் நான் உட்காந்து சேர் போட்டு உட்கார முடியுமா?
அவர் நாம் முழு மனதோடு ஆராதிக்கிறோம், முழு பலத்தோடு அவரை துதிக்கிறோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோம். ஜனங்களோடு ஜனங்களை போய் நின்று கீழே என்ன பண்றோம்? கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துறோம். இல்ல யாராவது புதுசா யாராவது வந்தாங்களா சாதிக்கிறவங்க யார் பாஸ்ட்னு பார்ப்பாங்க. என்ன மேன்மைப்படுத்தலைங்க, எல்லா கவனமும் எல்லா மகிமையும் யாரு இருக்கு? இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, இங்கே ஜலத்துல என்ன கொடுக்கிறாரு? உங்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்கிறாராம். இரண்டாவது ரத்தம். இயேசுக்கு இங்கே பரிசுத்தமுள்ள ரத்தத்தினால உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்துறார், உன்னை சிலப்படார சிங்காரிக்கிறார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களில் உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும். முதல்ல இந்த பூமியில உனக்கு ஆத்மா, மண்ணால மனுஷனை உண்டாக்கி ஆத்மாவை கொடுத்தாரு. ஜலத்தினால உனக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்தாரு. அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் பாருங்க, மனுஷன் செய்த சகல பாவத்தையும் அக்கிரமத்தையும் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்திட்டார். இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிற நாமும் இன்னும் உணர்வு இல்லாதபடிக்கு என்ன பண்றோம்? தேவன் மேல ஒரு பயம் இல்லை, ஒரு நடுக்கம் இல்லை. இன்னைக்கு அத்தான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றேன், இப்ப மரிச்சா நீங்க நிச்சயத்துக்கு போவீங்களா? அந்த நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கா? ஒரு நாள் 2 நாள் கிடையாதுங்க. முதலாவது 1000 வருஷ அரசாட்சி இந்த பூமியில அவர் வந்து ஆளுகை செய்ய போகிறார். நித்திய ஆக்கினைக்கு அவர்கள் ஒப்பு கொடுக்கிறார். இரண்டாவது யுகா யுகா காலம் அவருடைய அரசாட்சி இருக்கிறது. அந்த யுகா யுகா அரசாட்சியில நீங்க போய் அவரோடு வாசம் பண்ணும் போது நிச்சயமே இல்லாத ஒரு காரியம் நடக்க போகிறது. எங்க இப்ப நாம நினைச்சும் தெரியுமா? இப்ப வாசிச்சும் தெரியுமா? பரிசுத்த ஜபத்துல என்ன வாசிச்சோம்? பாவம் கர்ப்பம் தரித்து மரணத்தை பிறப்பிக்கும். நாம பாவம் பண்றவங்களா இருந்தா மரணத்தை ஆண்டு கொள்ளுவோம். மரணம் அவன் ஆண்டு கொள்ளுமானால் அவன் நித்திய காலமாய் எங்க கிடப்பான்? அக்னியும் கந்தகம் என்ற கடல்ல கிடப்பான். அதை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆவியும் உனக்கு ஆத்மாவையும் என் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுத்தார். இந்த ஆவி ஆத்மா உனக்கு என்ன ஆயிடக்கூடாது? பரிசுத்த குலைச்சல் ஆயிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்காக உண்மையாய் வாழ்வோம். நீங்கள் தேவனில் பிறந்திருப்பீர்களானால் பாவம் வந்து உங்களுக்குள்ள ஒருபோது ஆளுகை செய்யவே செய்யாது. உலகம் வந்து ஒரு நாள் உங்களுக்குள்ள என்ன பண்ணாது? ஆளுகை செய்யாது. உலக கவலை இருதயத்துல ஒரு நாள் இருக்கவே இருக்காது. 18-19 மாத்திர வாசம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாய் இருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த உலகம் பொல்லாத மனுஷர்கள் கிடக்கிற உலகம், அதுல இருந்து வேர் பிரிச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காக ஜீவியம் செய்யுங்க. ஏன்? நீங்க தேவனால் பிறந்திருக்கிறீங்க. நீங்க தேவனால் பிறந்திருக்கிற உங்களுக்குள்ள என்ன வராது? பாவம் வந்து ஒருபோது ஆளுகை செய்யவே செய்யாது. கர்த்தருக்காக வாழுங்க, கர்த்தருக்காக உண்மையா இருங்க. முதலாவது ஞானஸ்தானத்தை பெறணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுங்க? ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானத்தை எடுத்துருங்க. ஹல்லேலூயா. முழங்கால் படியிடுவோமா? தேவ சமூகத்துல கேட்போமா? சோத்திரிக்கிற நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த மகா இரக்கமுள்ள எங்கள் பரிசுத்தரே, உடைய கரத்தில் இயேசுப்பா எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒருவன் ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானத்தை பெறாவிட்டால் என் தகப்பனை நித்திய ராஜ்யத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்று வேதம் சொல்கிறதப்பா. என் தகப்பனே, ஒவ்வொரு காரியங்களும் எங்களுக்கு சிஷ்டாந்தங்களாய் வைத்திருக்கிறோம். இந்த சத்தியத்தை அறிய தேவனாகிய கர்த்தர் கொடுத்த உன்னதமான இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியிலே பலன் கொண்டு உற்சாகத்தோடு எப்பொழுதும் உடைய வார்த்தையில நாங்கள் நிலைத்திருக்க தேவ கிருபையை தாரும். எங்கள் அன்புள்ள தெய்வமே, எங்கள் மீது வைத்த அன்பு மகா பெரியதப்பா. உடைய வல்லமை உள்ள கரங்களில் எங்களை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். உமது மகிமை உள்ள கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். வார்த்தையினாலே மட்டுமாய் வழி நடத்தினீர். முடிவு பரியந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னீரே. முடிவு பரியந்தும் இந்த வார்த்தை எங்கள் இருதயத்தில் கிரியை செய்ய தேவ கிருபையை தாரும் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் தாய் பாயசப்ப பாவத்தில் என்னை கர்ப்பம் தரித்தால், ஆனாலும் உடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தினாலே என்னை கழுவினீர். ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே என்னை கழுவி என்னை பரிசுத்தமாக்கினீர் அப்பா. உடைய வல்லமையுள்ள கரங்களில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி
தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் உமது பிள்ளையாய் மாற்றினதற்காக நன்றி. ஆண்டவரே, உடைய கரங்களில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆவி, ஆத்மா, சரீரம் ஆண்டவர் கர்த்தாவை அசுசிப்படுத்தாதபடிக்கு உங்க நாம மகிமைக்காக ஜீவிக்க தேவ கிருபையை தாரும் அப்பா. பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.